ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை 2014ஆம் ஆண்டு செய்தியாளர்களிலிருந்து வழி அனுப்பி வைக்கப்பட்ட ரசூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சக்தி பிரஸ். வணக்கம் ரசூல். வணக்கம் கஜமுகன். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா. சரி, செய்திகளுக்கு செல்வோம். முதலில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். ஐக்கிய நாடுகள் விசாரணை அனுமதி இல்லை, விசா வழங்க மாட்டோம், ஜனாதிபதி திட்டவட்டம். இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் இதை ஏனைய பத்திரிகையும் பார்க்கும் போது பார்க்கலாம். மோடி வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கும் இலங்கையர் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஜனாதிபதியே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்வோம். கல்வியங்காடு எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் மீது நேற்றிரவு வாழ்வெட்டு, பணியாளர் ஒருவரும் காயம், பணப்பை அபகரிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துல கிருஷ்ணா சிவா குரூப் என்று கடவுளின் பேர்ல தான் வாழ்வெட்டு குரூப்பே இருக்கு. இவ்வளவு தூரம் ஆயுதங்கள் வளர்ந்த பிறகும் அந்த தென்னிந்திய திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி மதுரை வாழ் கலாச்சாரம் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீசாரோ அல்லது ஏனைய, அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துல இன்னும் இராணுவம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். ஆனா இப்படி நடந்து கொண்டிருக்கு. ஆகவே பாதுகாப்பு என்பதும் பொதுமக்களிடையே எவ்வளவு தூரம் உறுதி அல்லது திட்டவட்டமாக இப்படியான ஒரு தளம்பல் நிலையில தான் யாழ்ப்பாணம் இருக்குமா, வடபுலம் இருக்குமா என்று இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதுவும் இந்த காலகட்டம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சகல யாழ்ப்பாணத்து கோயில்கள்லையும் திருவிழாக்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். கோயில்கள் மட்டுமல்ல, தேவாலயங்களிலும் திருவிழாக்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். நகைகளோடு உங்களுக்கு தெரியும், தமிழ் பேசும் மக்கள் கொஞ்சம் நகைகள் அதிகம் போடுவார்கள். ஆகவே இவை எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பு வழங்க நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன முடிவு? அதாவது குறிப்பாக யாழ் பிராந்தியத்திற்கு தற்பொழுது இருக்கின்ற பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர், அவர் பல மாகாணங்களிலும் சிறப்பாக கடமையாற்றிய ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர். அவரது தலைமையின் கீழ் தான் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் போலீஸ் பாதுகாப்பு, அதாவது சிவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே அவர் பதவியேற்று தற்பொழுது நான் நினைக்கின்றேன் 6 மாதங்களுக்கு மேலாகின்றது. ஆனால் அதன் பிறகு யாழ்ப்பாணத்திலே வாழ்வெட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய பல, அதாவது அதிர்ச்சியூட்டும் பயங்கர கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட பலரை அவர் கைது செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரம் எமக்கு தெரிய வந்தது, கிருஷ்ணா குழுவின் 4 பேரை போலீசார் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் இவ்வளவு காலம் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அதாவது யுத்தத்தின் பின்னரான கால பகுதியில் சமாதானத்தையும் ஒரு தீர்வையும் எதிர்பார்த்திருக்கின்ற மக்கள் மத்தியிலே இத்தகைய கொள்ளை சம்பவங்கள் பாரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன. அதாவது மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு முட்டியது போன்ற ஒரு கதை தான். தற்பொழுது போலீசார் எந்த அளவிற்கு சிறப்பாக செயற்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை விஸ்தீரணப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்பதில் தான் அந்த பிரதேசத்திற்கான பாதுகாப்பும் தங்கி இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம் போன்ற அதாவது பிரதேசங்களில் கோயில்கள் மற்றும் மத அனுஷ்டானங்கள் வலுவாக பின்பற்றப்படும் பகுதிகளில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்து, வெளிகாமம் வடக்கு பாதுகாப்பு வலயத்தில் சிங்கள குடியேற்ற ஏற்பாடு தீவிரம், குற்றம் சாட்டுகிறது மீள் குடியேற்ற குழு. ஏற்கனவே வெளிகாலம் வடக்கு தமிழ் பூர்வீக குடிகள் இருக்கக்கூடிய இடங்கள் அபகரிப்பு செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ச்சியாகவே நாங்கள் பதிவு செய்து வந்தோம். எல்லாவற்றையும் மீறி சிங்கள குடியேற்ற ஏற்பாடுகள் தீவிரம் என்கின்ற ஒரு பதிவொன்று ஒரு பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. ஆகவே இது எவ்வளவு தூரம் அந்த மக்களினுடைய சமநிலை எண்ணங்களை பேணும் என்று நினைக்கின்றீர்கள்? அதாவது சுயமாக ஒரு தொழில் ரீதியாக அங்கே குடியேறுவது என்பது வேறு புறம். இப்போது நீங்கள் யாழ்ப்பாணம் சென்றீர்களாக என்றால் தெரியும், குருநாயகளில் வந்திருக்கக்கூடிய பலர், ஏனைய பேக்கரிஸ், இப்படியான பல விடயங்கள் இப்போது அங்க பொருளாதார ரீதியாக மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. பல கொழும்பை பின்னணியாக கொண்ட வர்த்தக நிறுவனங்கள் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அதை பற்றி யாருமே பத்திரிகையில் வெளிப்படுத்தியதோ எவருமோ பேசியதாக இல்லை. இது முதல் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் திட்டவட்டமான மீள் குடியேற்றம் என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம்? ஏனென்ற தெற்கிலேயோ மேற்கிலேயோ மத்திய மாகாணத்திலேயோ யாரும் திட்டவட்டமாக, அதாவது என்ன சொல்வது, குடியேற்றம் என்று வரவில்லை. அவர்கள் தொழில் ரீதியாக குடியேறியவர்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது எந்த அளவு ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உருவாக்கத்தை கொண்டு வரும் நினைக்கிறேன். அதாவது யுத்தத்தின் பின்னர் வடபகுதியில் பொதுவாக நாம் எடுத்துக்கொண்டால் கஜமுகன், அதாவது அங்கே மக்களின் அவசர தேவை மேல்குடியேற்றம், அபிவிருத்தி, வாழ்வாதார மேம்பாடு, இந்த விடயங்கள் அரசாங்கத்தினால் மிகவும் ஆழமாக சிந்தித்து அவர்களுக்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதும் இன்றியமையாததாக இருக்கின்றது. அதாவது இந்த மக்கள் அந்த பிரதேசங்களில் பாதிக்கப்பட்டு மேல வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பதற்கான
ஒரு ஆதாரத்தை அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இது பல தரப்புகளாலும் இந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்கள் வெளியிடப்படுகின்றன. அண்மை காலத்தில் இராணுவமயமாக்கல், காணி சுவீகரிப்பு, வெளியார் அதாவது தென்பகுதியிலிருந்து வருகின்ற சிங்களவர்கள் அங்கே குடியேற்றப்படுகின்றமை போன்ற விடயங்கள் காரணத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் அந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தையும் மேம்பாட்டையும் எதிர்நோக்கி இருக்கின்ற வேளை மற்றும் ஒரு சாராரை அங்கே தருவித்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல. அதுவும் குறிப்பாக வயாவிழான் என்று சொல்லப்படுகின்ற இடையத்திலே இந்த பகுதியிலே எக்கச்சக்கமான பாடசாலைகள் இருக்கின்றன, தேவாலயங்கள் இருக்கின்றன, கோயில்கள் இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உயர்ந்த இந்த நெட்பால் என்று சொல்லப்படுகின்ற வலைப்பந்தாட்ட வீராங்கனையினுடைய பாடசாலையும் அங்கேதான் இருக்கிறது. ஆகவே இவை எல்லாமே நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இவற்றை நாங்களும் கடமைப்பட்ட கூட்டம் விட்டு அறிய தருவதற்கு அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். என்ன அந்தஸ்தில் சுப்பிரமணிய சுவாமி கொழும்பு போனார் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அருமையான கேள்வி இது. ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதாவது எந்த அந்தஸ்தில் சுப்பிரமணிய சுவாமி இலங்கையில் நடைபெறுகின்ற அந்த பாதுகாப்பு கருத்தரங்கிற்கு சென்றுள்ளார் என்ற கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது இலங்கை தொடர்பில் தற்பொழுது சுப்பிரமணிய சுவாமி அதிக அளவான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். சர்வதேச விசாரணை, நிபுணர் குழு போன்ற விடயங்களில் அதனை எந்த அந்தஸ்தில் அவர் அங்கு சென்றிருக்கிறார் என்ற கேள்வியை தான் ஞான தேசிகன் நேற்றைய தினம் எழுப்பியிருக்கிறார். இவை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. அதை அடுத்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். தேசிய பத்திரிகையின் பிரதான பத்திரிகை சொல்லக்கூடிய செய்தி பிரதான தலைப்பாய் இப்படி இருக்கிறது. மோடியின் வருகையே எமது எதிர்பார்ப்பு, ஐக்கிய நாடுகள் விசாரணையாளர்களுக்கு அனுமதி இல்லை, போலீஸ் அதிகாரமும் வழங்கப்பட மாட்டாது என்கிறார் ஜனாதிபதி. போலீஸ் அதிகாரம் எதற்கு வடமாகாணத்துக்கு வழங்கப்பட மாட்டாது, அப்படித்தானே? அதாவது நேற்றைய தினம் இலங்கையிலே திட்டவட்டமாக இதை கூறுகிறாராக இருந்தால் இவ்வளவு காலம் இந்தியா கூறிய விடயங்கள் முரண்படக்கூடியதாக இருக்கிறது, அல்லது இந்தியாவும் இதற்கு சாதகமாக பின்தொடர்கிறதா? அதாவது இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை ஓரளவு மாற்றம் அடைந்திருப்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கை தொடர்பில் கடைபிடித்த மென்போக்கு தற்பொழுது மோடி அரசாங்கம் இலங்கைக்கு சார்பாக செயற்படுகின்ற ஒரு தன்மையை தான் காட்டி நிற்கின்றது. அதாவது நேற்றைய தினம் சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு நேர்காணல் இடம்பெற்றது. எமது செய்தி பிரிவின் ஜெஃப்ரி ஜப்தர்ஷன் நேர்காணலை கண்டிருந்தார். அவரது செவியை நாம் ஒளிபரப்பியிருந்தோம். அதில் அவர் கூறியிருக்கிறார், அதாவது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் விசாரணை குழு இந்தியாவில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதாவது இலங்கைக்கு சாதகமாக. அதே நேரம் இலங்கை விடயத்தில் பிரேரணை கொண்டு வரப்பட்ட போது இந்தியா நடுநிலைமை வகித்தமை குறித்தும் கேட்டிருந்தார். அதற்கு அவர் கூறியிருந்தார், காங்கிரஸ் அரசாங்கம் நடுநிலைமை வகித்தது, மோடி அரசாங்கம் இருந்திருந்தால் இலங்கை மீது கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருக்கும் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த கருத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும் சுப்பிரமணியன் சுவாமி அவரது நிலைப்பாடு என்னவென்பது. அதாவது இந்தியாவின் நிலைப்பாட்டை ஓரளவு அவர் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஜனாதிபதி இலங்கையிலிருந்து செயற்படுகின்ற சர்வதேச ஊடகவியலாளர்களை சந்தித்த அலரி மாளிகையில் சந்தித்திருக்கின்றார். இதன் பொழுது ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது ஐக்கிய நாடுகளின் விசாரணை, இலங்கை மீதான பொருளாதார தடை, காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு, இது போன்ற பல கேள்விகள். இதன் பொழுது ஜனாதிபதி கூறியிருக்கிறார், முதல் தடவையாக தனது வாயால் கூறியிருக்கிறார், அதாவது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் விசாரணையாளர்கள் இங்கே விசாரிப்பதற்கு விசா வழங்கப்பட மாட்டாது, அதனை நாம் எதிர்க்கிறோம். அந்த விசாரணையை கோரியவர்களுக்கே அது பெரிய விடயமாக இருக்கின்றது, அது தொடர்பில் நாம் அலட்டிக் கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்படுமா என்ற கேள்வியும் செய்தியாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதன் பொழுது ஜனாதிபதி கூறியிருக்கிறார், பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்பட மாட்டாது என்று ஏற்கனவே கூறியிருக்கின்றன. இந்த அடிப்படையில் நாம் ஐக்கிய நாடுகளின் ஏனைய முகவர் அமைப்புகளோடு ஒத்துழைப்போடு செயற்பட்டு வருகின்றோம். விசாரணை விடயத்தில் நாம் அதனை எதிர்க்கின்றோம். இலங்கைக்கு விசாரிப்பதற்கு விசா வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் போலீஸ் அதாவது வடமாகாண சபையின் போலீஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது போலீஸ் அதிகாரங்கள் எந்த மாகாண சபைக்கும் வழங்கப்பட மாட்டாது, அது நாட்டின் தேசிய விடயம். ஆனால் காணி அதிகாரங்களில், காணி விடயங்களில் மத்திய அரசாங்கம் மாகாண நிர்வாகங்களோடு ஒத்துழைத்து தான் செயற்பட வேண்டும் என்பது ஜனாதிபதியின் கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் வட மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் நடத்துவதாக கூறியிருக்கிறார். இது ஒரு கவனிக்கத்தக்க விடயம். அதாவது பொதுமக்களுக்கான சேவையை விடுத்து அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள்
அவர்கள் இதுல இன்னொரு விடயம் கவனிக்கக்கூடிய விடயம், வடமாகாண சபை மாத்திரம்தான் அரசாங்கத்தின் ஒரு பிரதிபலிப்பு அற்ற ஒரு மாகாண சபை, மாற்று நிர்வாகத்தை கொண்ட ஒரு சபையாக இயங்கி வருகின்றது. நேற்றைய தினம் வடமாகாண சபையில், அதாவது நேற்று முன்தினம் நவநீதம் பிள்ளை இலங்கை மீது அவர் கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் அவரை பாராட்டியும் பிரேரணை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஜனாதிபதி கூறிய கருத்துகளில் குறிப்பாக அதாவது காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த மூவர் அடங்கிய நிபுணர் குழு, சர்வதேச தரம் வாய்ந்த நிபுணர் குழுவிற்கு மேலும் 2 சர்வதேச நிபுணர்களை ஜனாதிபதி நேற்று நியமித்திருக்கிறார். அதாவது இந்தியாவின் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான கௌஷல் மற்றும் பாகிஸ்தானின் பிரபல சட்ட வல்லுநரான பிலால் சூஃபி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே ஜனாதிபதி கூறியிருக்கிறார், உள்ளக பொறிமுறையை வலுவாக மாற்றுவதற்காகவே இந்த சர்வதேச நிபுணர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஆணைக்குழுவிற்கு 16,000, அதாவது சுமார் 20,000 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த முறைப்பாடுகள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மக்கள் ஏற்கனவே 89ஆம் 90ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பில் தாம் செயற்பட்டிருந்த, அதாவது அவர்களுக்கு ஆதரவாக தாம் செயற்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் என்ற ரீதியிலும் இந்த விடயத்திலும் கரிசனையோடு தாம் செயற்படுவதாக கூறியிருக்கிறார். அதாவது காணாமல் போனோர் தொடர்பில் தெரிவிக்கப்படுகின்ற முறைப்பாடுகள் அனைத்திற்கும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும், அது தொடர்பான அறிக்கை ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்டதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம். அதாவது சர்வதேச விசாரணைகள் இலங்கை மீது கொண்டு வரப்படுவதற்கு அமைவாக இலங்கையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இலங்கையில் ஏற்கனவே அது தொடர்பான விடயங்கள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் நாம் எமது விசாரணைகளை நியாயபூர்வமாக முன்னெடுப்போம் என்று கூறியிருக்கிறார். அடுத்து இலங்கை வருகிறாராம் மோடி. சுப்பிரமணிய சுவாமி கூறுகின்றார், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வருட ஆரம்பத்தில் இலங்கை வரலாம் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் தமிழகத்தை பிரதிபப்படுத்தி குறிப்பாக மோடி அரசாங்கத்தின் பின்னர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை சம்பந்தமான எழுச்சிக்கு வலுவூட்டக்கூடியது என்று சொல்லக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர்களினுடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்படியான ஒரு மாற்று சிந்தனை வந்தவையால் தமிழகத்தினுடைய அரசாங்கம், அதாவது ஜெயலலிதா தலைமையிலான அரசாங்கம் எந்த வகையான முடிவெடுக்க போகிறது என்பதும் இப்போது பெரிய ஒரு எதிர்வு கூறலாக இருக்கிறது இல்லையா? அதாவது சுப்பிரமணியன் சுவாமி கூறிய விடயங்களில் ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், தமிழகத்தின் எதிர்ப்பலைகள் குறித்து கேட்கப்பட்ட பொழுது அவர் கூறுகின்றார், அது அவர்களது அரசியல். அதாவது இங்கே ஜனாதிபதி வடமாகாண சபையை சாடியது போன்று தமிழகத்தின் அரசியல் அது. எமது மத்திய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்றது. எனவே நாம் யாருக்கும் அடிப்பணிய தேவையில்லை. எமக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது, அதன்படி நாம் செயற்படுவோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அப்படி என்றால் இப்போது அம்மணியினுடைய செல்வாக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்ல? அம்மணியினுடைய செல்வாக்கு தமிழகத்திலே அமோகமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கத்துடைய செயற்பாடு, அந்த அம்மணி கொஞ்சம் தீவிரமாக செயற்பட்டால் மாத்திரம்தான் அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இல்லையா? அதாவது மத்திய அரசாங்கம், அதாவது இலங்கையிலே ஒரு மாகாணம் வடமாகாணம் என்பது போன்ற ஒரு நிலைமை தான் தற்பொழுது தமிழகத்திலே, அதாவது இந்தியாவிலே தமிழக மாநிலம் இருக்கின்றது. ஆகவே தமிழ் பேசும் மக்கள் தனித்துவமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடு மற்றொரு சூழலே இதுதான் அவர்களுக்கு எதிர்காலம் என்கிறதையும் ஓரளவு எடுகோள் போகலாம். நேரம் இப்படி கூறுகிறது நாங்கள் சொன்ன இந்த பதத்துக்கு. அதிநவீன வசதிகளுடன் புதிய ஹீரோ பிளஷர், நீங்கள் அனுபவித்ததிலும் அதிக ஆனந்தம். இணங்கி செல்ல வேண்டும், விட்டுக் கொடுப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்று காலம் தொடக்கம் நாட்டின் நியதிக்கு சென்ற தமிழ் பேசும் மக்களுடைய அனைத்து உரிமைகளும் இப்போது கேள்விக்குறியாக இருக்கின்றன. சகல பகுதிகளில், சகல பாகங்களில். சில வருடங்களே உயிருடன் இருப்பேன் பாப்பரசராருடன், இப்படி நாங்கள் பேசும்போது இப்படி ஒரு தலைப்பு வந்திருக்கிறது. தற்பொழுது 77 வயதாக இருக்கின்ற பரிசுத்த பாப்பரசர் தென்கொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டு வத்திக்கான் திரும்பும் வழியில் விமானத்திலே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதன் பொழுது அவர் தெரிவித்த கருத்து, அதாவது 2 அல்லது 3 வருடங்களை தாம் உயிரோடு இருக்கப் போவதாக கூறியிருக்கிறார். அதாவது கடவுள் தமக்கு அந்த அளவு காலம் தான் தந்திருக்கிறார், அல்லாவிட்டால் தாம் ஓய்வு பெறப்போவதாகவும் ஒரு ஆர்வத்தை கூறியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே இருந்த பாப்பரசர்கள் ஓய்வு பெற்றதையும் கூறியிருக்கிறார். தன்னாலும் அவ்வாறு, அதாவது அந்த பணியை முன்னெடுப்பதில் இருக்கின்ற அழுத்தம் மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற அவதானம், அதன் தன்மையை பொறுத்து
நீண்ட காலம் அந்த பணியில் சேவையாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். ஆனால் உலகத்தினுடைய எந்த திருச்சபைகளாக இருக்கலாம், எந்த மத தலைவர்களாக இருக்கலாம், இந்த ஆகாயத்தில் பறந்து கொண்டுதான் பேட்டி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து, ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதிக்கு முன்வைத்த சட்ட பிரச்சனைகள் என்ன? சபையில் ரணில் கேள்வி, அமைச்சர் பீரிஸ் பதில் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதாவது காணாமல் போனோர் தொடர்பான அந்த விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாராம். அந்த கடிதத்திலே அவர் சட்ட நெருக்கடிகள் குறித்து குறிப்பிட்டிருக்கிறாராம். அவை என்ன என்பதை பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்துமாறு கேட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கூறியிருக்கிறார், அவரது ஆலோசனையின் பிரகாரம், அதாவது ஆணைக்குழுவின் தலைவரின் ஆலோசனையின் பிரகாரம் ஆலோசனைக்காக சர்வதேச நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே அவர் சட்டமா அதிபரின் சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான உதவி கோரப்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும். ஆனால் சட்ட நெருக்கடிகள் குறித்து அவர் எதுவும் குறிப்பிடவில்லை என்று கூறியிருக்கிறார். அது சரி, கோப் குழுவின் தலைமை பொறுப்பினை எதிர்க்கட்சியுமே வழங்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல், அப்போதே நியாயமான விசாரணை இடம்பெறும் என்கின்ற செய்தி இருக்கின்றது. தங்களால் முடிஞ்சது என்னமோ அதையும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரச நிறுவனங்கள் தொடர்பான விசாரணைகளை கோப் குழு தான் முன்னெடுத்து வருகின்றது. கேட்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அப்படி முரண்பாடான அல்லது நியாயபூர்வமான செயற்பாடுகள் இல்லை என்றால் உண்மையாகவே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அது சம்பந்தப்பட்டபடி வெளிவர வேண்டிய அவசியம் இருக்காது. எதிர்கட்சியிடம் கொடுத்தால் அது என்ன என்பதை சரியாக அவர்களுடைய வேண்டுதல். அதன் மூலமாகயாவது அடுத்த தேர்தலிலே தமது பக்கத்து நியாயத்தை காண்பிக்கலாம் வேண்டும். எல்லாமே அரசியல். ஏற்கனவே விஜயதாச ராஜபக்ச எம்பி ஏற்கனவே அரசாங்க தரப்பில் இருந்த பொழுது அவர் கோப் குழுவின் தலைவராக செயற்பட்டு 40க்கும் அதிகமான நிறுவனங்களில் ஊழல் மோசடிகளை கண்டுபிடித்திருந்தார். அதன் பின்னர் தான் அவர் அரசிலிருந்து விலகி எதிர்கட்சியோடு இணைந்து கொண்டார். இந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் ஒரு உதாரணம் காட்டப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்திலே. அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் கூட கோப் குழுவிற்கு எதிர்கட்சியினர் தான் தலைமை வகிக்கின்றார்கள் என்று. இந்த அடிப்படையில் ஏற்கனவே ஜே.ஆர். ஜெயவர்தனா, ரணசிங்க பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரது கால பகுதிகளிலும் கோப் குழுவிற்கு எதிர்கட்சிகளே தலைமை வகித்ததாக நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்திலே எதிர்கட்சியிடம் அந்த தலைமைத்துவத்தை வழங்குமாறு கோரிய போதிலும் இதுவரை அது நடைபெறவில்லை. டிரான்ஸ்பரன்சி என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? நெகிழ்வுத்தன்மை என்றால் என்ன? சகல விடயங்களையும் அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையிலே நியாயப்படுத்த வேண்டும். அப்படி இலங்கையில் இருந்தால் ஒரு அமைச்சருக்கு பின்னால் 4 வாகனங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஏற்கனவே இலங்கையின் அமைச்சரவை செலவுகள் பேசுவதில் நியாயம் இல்லை. அதே போன்று மக்களும் தேர்தல்களில் நீங்களும் செய்யக்கூடிய கடமைகள் என்ன? நீங்களும் பாருங்கள், அதிகப்படியான அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் எந்த ஒரு வரையை நான் பார்க்கின்றேன் மிக பணம் பொருந்தியவராகவும் எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்ததையும் கண்டுகொண்டுதான் உங்களுக்கு செயலாற்ற முடியும் என்று நினைக்கிறேன். ஆட்பலம் அப்படி இருந்தால் தான் செயலாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி செயலாற்றி இருந்திருந்தால் ஏன் இலங்கை வறுமை கூட்டுக்குள்ளே இவ்வளவு பேர் இருக்க வேண்டும்? இலங்கையில் ஏன் நுகர்வு தன்மையில் இருக்கக்கூடிய கடினம் இருக்க வேண்டும்? இவையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆகவே உங்கள் பிரதிநிதிகளை, உங்கள் தெளிவுகளை தெரியப்படுத்துங்கள். அதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு முறைமை, அதாவது சர்வதேச அமைப்போடு எடுக்கும் போது சரியாக இருக்கிறார் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இவையெல்லாம் சுய தேடல்களில் இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முன் உதாரணமாகத்தான் இருக்கும். அதனால் தான் நீங்கள் கடந்த வருடம் இருந்து இடம்பெறக்கூடிய கொழும்பு மாவட்ட தேர்தலை அவதானித்தீர்களாக இருந்தால், அதிகமானவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் தேர்தலில் வாக்களிக்கவில்லை. நிச்சயமாக. அதாவது வாக்களிப்பு வீதம் குறைவடைந்திருந்தது. அதற்கு காரணம் நம்பிக்கையின்மை. அதாவது எந்த கட்சியின் மீதும் மக்களுக்கு இந்த அரசியல் முறைமை மீது நம்பிக்கையின்மை. அடுத்து நாங்கள் பார்க்கலாம், பள்ளிவாசல் தகர்த்தப்பட்டமையினால் முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி, பாதுகாப்பு அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றார் ஹசன் அலி என்கின்ற செய்தி இருக்கின்றது. மிகவும் விரைவாக இந்த செய்தி வந்திருக்கிறது இல்லையா? அதாவது கருமலையூற்று பள்ளிவாசல் இடிப்பு சம்பவம் தொடர்பாக அது இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி, யுத்த கால பகுதியில் அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பள்ளிவாசல் 400 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல். அங்கே ஏற்கனவே அதாவது அந்த பள்ளிவாசல் பாதுகாப்பு வலயத்துக்கு தான் இருக்கிறது. பொதுமக்கள் செல்ல முடியாது. இப்படியான பல விடயங்கள் இருக்கு. மழை பெய்த நேரம் வந்திருக்கு. நாங்கள் 3 நாள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய அறிவித்தல் நீங்க அழகாக கேட்டிருக்கலாம். பாதுகாப்பு அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்கிற ஹசன் அலி மிக விரைவாக இந்த அறிக்கை வந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் கட்டி முடிக்கப்பட்டு விடும் போயிட்டார். அடுத்த அறிக்கை வரும். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலும் எம்பி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்வர் அவர்கள் நேற்றைய தினம் அவர்தான் இம்முறை முதன்முறையாக கொள்ளக்கூடிய பெருமை அவரை சாரும் என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். முதன்முறையாக மக்கள் மன்றத்தில் கூறியிருக்கிறார். உலக வரலாற்றில் முதன்முறையாக அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறது.
அடுத்து, யுத்தம் முடிவடைந்த நாட்டில் சமாதான செயற்பாடுகளை இழுத்தடிக்க கூடாது. சமாதான மற்றும் நெருக்கடி கற்கைக்கான நிறுவனத்தின் தலைவர் சுபாஷ் சந்திரன் கூறுகின்றார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமா இருக்கின்றது. இவரும் மிக விரைவாக அந்த அறிக்கையை சொல்லியிருக்கின்றார். இது நேற்றைய தினம் பாதுகாப்பு தொடர்பான இலங்கையில் நடைபெறுகின்ற கருத்தரங்கிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். அதன் பொழுது அவர் கூறிய சில விடயங்கள் நியாயமாக இருக்கின்றன கஜமோகன். அதாவது அவர் கூறியிருக்கிறார், சிவில் விடயங்களில் இராணுவத்தினரும் இராணுவ விடயங்களில் சிவில் சமூகங்களும் தலையிடக்கூடாது, ஒன்றோடு ஒன்று வேறாக. காரணத்தை நான் இன்னும் அழகுபட கூறுவேனாக இருந்தால், இலங்கையின், ஆனால் அது இலங்கை போன்ற என்ன சொல்றாங்க, இந்த அரசியல் சாசனத்திலே செல்லுபடியாக கூடியதாக இருக்குமா என்ற இன்னொரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் முப்படையினுடைய தளபதி சிவில் நிர்வாகத்தினுடைய அதி உன்னதமான மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள்தான் இலங்கை சட்டத்தின்படி அல்லது கான்ஸ்டிடியூஷனின்படி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் கூறுவது எவ்வளவு சாத்தியக்கூறாக இருக்கும் என்கிற விடயம் இருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையிலே நிறைவேற்று முறைமை ஒழிப்பதற்கான குரல் தற்பொழுது மேலோங்கி வருகின்றது. எதிர்க்கட்சிகள் பலமாக குரல் கொடுக்கின்றன, நிறைவேற்று அதிகார முறைமை இல்லாதொழிக்க வேண்டும் என்று. ஆனால் தேர்தலிலே வெற்றி பெறும் பட்சத்தில் அதனை இல்லாதொழிப்பதற்கு எந்த அளவு சாத்தியங்கள் அந்த கட்சிகளிடம் இருக்கின்றன என்பதனையும் நாம் நோக்க வேண்டியது. ஆகவே சிவில் நிர்வாகத்தில் அந்த இராணுவத்தின் நிலைப்பாடும், அதே நேரத்தில் இராணுவத்தின் தலையீட்டில் சிவில் நிர்வாகத்தினுடைய அதி உயர் அமைப்பும் தான் இப்போது இலங்கையிலே ஒரு கலந்த தன்மை இருக்கின்றது. எனக்கு ஏதோ இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருந்தாலும் சுபாஷ் சந்திரன் அவர்கள் வடமாகாண சபையினுடைய செயற்பாடுகளை மையப்படுத்தி சொன்னார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவர் குறிப்பாக தமிழ் மக்கள் சார்பான ஒரு கருத்தை கொண்டிருப்பதாகத்தான் அந்த உரையிலே தெரிய வருகின்றது. அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் வடமாகாண சபையினுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம். அடுத்த செய்திக்கு செல்கின்றோம். இது காட்சி, அதாவது இப்போது சுப்பிரமணிய சுவாமியின் அவர்களது தோள்களிலே அமர்ந்து கொண்டு சந்தோஷித்துக் கொண்டிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்பது கனியினுடைய கேலி சித்திரம். அதாவது இவரது கருத்தையே அவர் பிரதிபலிக்கின்றார் என்பதுதான் அந்த கருத்தாக. கருமலையூற்று பள்ளிவாசல் இடிப்பும் அரசியல் தலைமைகளின் தவறும் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. அந்த தவறு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆசிரியர்கள் இங்கே பதிவு செய்தவற்றை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் செல்வோம் இலங்கையினுடைய ஏனைய பத்திரிகையிலே சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்புக்கு. சுடரொளியின் பிரதான தலைப்பு, ஐக்கிய நாடுகள் குழுவை இலங்கைக்குள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அடித்துக் கூறுகிறார் ஜனாதிபதி மஹிந்த. உலக பொறிமுறையை வலுப்படுத்தவே சர்வதேச நிபுணர்கள் ஆலோசனை குழு அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு என்கிற செய்தி இருக்கின்றது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கின்றது. கடந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதியினுடைய அழுத்தமான குரலாக இருந்த விடயம் என்னவென்றால், நான் சர்வதேசத்திலே தவறிழைத்தவன் என்று மின்சார கதிரில் அமர்ந்தாலும் அமர்வேனே தவிர எமது பாதுகாப்பு படையினர் அவர்களை முன்னிறுத்துவதற்கு அவர்களை குற்றவாளிகளாக காட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காணாமல் போன ஒரு விசாரணை ஆணைக்குழு முதலில் பதிவு செய்யப்பட்ட போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன் தவறு இழைக்கப்படாவிடின் இப்படி ஒரு ஆணைக்குழு வர வேண்டும்? அப்படி அல்லாவிட்டால் அவர்கள் தவறு இழைக்கவில்லை நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தானாண்டு இப்போது சர்வதேச நிபுணர்களையும் உள்ளுக்கு அழைத்து ஆலோசனை பெறுகின்றார்கள். அதாவது இடம்பெறுகின்ற விடயங்களை நோக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரின் கூற்று, அதாவது சட்ட நெருக்கடிகள் தொடர்பிலே ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதிக்கு அறிவித்திருப்பதாக ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது. இந்த சட்ட நெருக்கடிகள் என்ன என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதிலிருந்துதான் தெரியக்கூடியதா இருக்கு. நிச்சயமாக. அடுத்து, புலம்பெயர் தமிழர்களினால் புலிகள் மீளெழுச்சி பெறும் அபாயம் உள்ளது. பாதுகாப்பு கருத்தரங்கில் யாழ் தளபதி எச்சரிக்கை என்கின்ற செய்தி இருக்கின்றது. திருமல் ஒரு விதத்திலேயே நீங்கள் பார்க்கலாம், இலங்கையிலிருந்து இது சாதாரணமான விடயம், குறிப்பாக யாழ் தளபதி சொல்லக்கூடிய விடயம், இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய முக புத்தகத்தினுடைய கருத்து பெருமானங்களும் புலம்பெயர்ந்தவர்களுடைய முகப்பெருப்பத்தினுடைய கருத்து பெருமானங்களையும் பார்க்கும் போது அவர் கூறிய விடயத்தை ஓரளவு உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, உள்ளூரிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உண்மையாகவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு காயமடைந்தவர்கள். வெளியில் இருப்பவர்கள் அந்த காயத்தை ஒருபோதும் உணர்ந்தவர்கள் அல்ல. அதற்கு முன்னரே பாதிக்கப்பட்டு சென்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெருமளவானோர் இறுதி யுத்தத்தை தான் நான் பதிவு செய்தேன். அதுக்கு முன்னர் மன்னிக்க வேண்டும், அதுக்கு முன்னர் பல இடப்பெயர்வுகள் பாதிப்புகள் இருந்திருக்கின்றது. இறுதி யுத்தத்தை யுத்தத்தின் உக்கிரம் என்ன என்பதை உணர்ந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு நிலைமை தேவையான கேள்வி இருக்கும். அதை உணராதவர்களுக்கு உரிமை சார்ந்த ஒரு விடயம் இருக்கும். இது இரண்டு வகையான மனப்பெருமானங்கள். இது எது சரி எது பிள்ளை என்று சொல்வதற்கு நான் வரவில்லை. அந்த பிரதிபலிப்புகளினுடைய எச்சரிக்கையாக கூட இது இருக்கலாம். நேற்றைய தினம் யாழ் கட்டளை தளபதி சுட்டிக்காட்டிய விடயம், அதாவது தொழில்நுட்ப, அதே நேரம் அனைத்து மத இன அடிப்படையில் இருக்கக்கூடிய பெயர் கொண்டு வரும் ரசூலோ கஜமுகனோ
திசாநாயகவோ அல்லது டொமினிக்கோ யாரும் எல்லாவற்றுக்கும் சம உரிமை என்பதுதான் இலங்கையிலுடைய அரசியல் சாசனம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அரசியல் சாசனத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது, அனைத்தின மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று. அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, பேணப்பட வேண்டும் என்பதுதான் சாசனம் இருக்கிறது. திருமலை பள்ளி விவகாரத்தில் உடன் விசாரணை வேண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் வலியுறுத்த நாங்கள் பார்த்த விடயம் புகலிடம் வழங்குவது தொடர்பில் ஐக்கிய நாடுகளுக்கு இலங்கை எச்சரிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கு. இலங்கையில் இருந்து சென்றவர்களுக்கு இப்போது இலங்கை எச்சரிக்கை செய்கிறது ஐக்கிய நாடுகளுக்கு. ஐக்கிய நாடுகள் எச்சரிக்கை செய்வதற்கு முன்னரே அடுத்து பெர்க்யூஷன் கலவரங்கள் உணர்த்துவது என்ன என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கு. இதையும் நாங்கள் ஆசிரியர்கள் இந்த நேரத்திலே எழுதி வலியுறுத்துவதாக இருந்தால் அதற்கு காரணம் இருக்கும், பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையுடைய செய்திகளை கண்டோம். இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். இப்படி இருக்கின்றது பிரதான தலைப்பு. ஐக்கிய நாடுகள் விசாரணையாளருக்கு அனுமதி இல்லை, ஜனாதிபதி முதல் தடவையாக அறிவிப்பு, மோடியின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்க்கும் இலங்கையர். ஒரு விடயம் கஜமோகன், அதாவது ஜனாதிபதியின் நேற்றைய கருத்துகளுக்கு நவநீதம் பிள்ளை நேற்று பதில் அளித்திருக்கிறார். அதாவது இலங்கை மீண்டும் ஜனாதிபதி கூறிய கருத்து, அதாவது விசா வழங்கப் போவதில்லை என்று. ஆனால் நவநீதம் பிள்ளை நேற்று அறிவித்திருக்கிறார், அனுமதி மறுக்கப்பட்டாலும் இலங்கை மீதான விசாரணைகள் எந்த தடையுமின்றி தொடரப்படும் என்று கூறியிருக்கிறார். சர்வதேச விசாரணை விவகாரம் புலிகளின் பதில் ஆட்கள் போன்று தமிழ் கூட்டமைப்பு ஜனாதிபதி குற்றச்சாட்டு. அடுத்து 35 வருடங்களின் பின்னர் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள முதலாவது இந்திய பிரதமராக மோடி என்கின்ற செய்தி இருக்கின்றது. அடுத்து கண்டியில் உயிரிழந்த பெண் எபோலாவால் பாதிக்கப்படவில்லை என்கின்ற செய்தி இருக்கிறது. இளைஞர்களுக்கு ஓரளவு சுவாசிக்கக்கூடிய செய்தி அது. அலுத்கம சம்பவம் விசாரணை ஆணைக்குழுவின் நிலைமை என்ன, ஐக்கிய தேசிய கட்சி செல்வி இன்னும் அந்த ஆணைக்குழு நிலைமையை விட சொல்ல இல்லையா? 2 மாதங்களாக சம்பவம் இடம்பெற்று அதற்கே ஒரு விசாரணை இல்லை. அடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அரசியல் பிரதீப் விடைபெற்று செல்வதற்கு காரணம் என்ன, அரசியல் கொள்கையா என்கின்ற கேள்வி இங்கே கேள்வியாக பிரசுரமாயிருக்க பிரதீப்பினுடைய கேள்வி சித்திரத்தினால் குடா நாட்டில் அதிகரிக்கும் தற்கொலை மரணங்கள் என்கின்ற செய்தி அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்களையும் கொஞ்சம் பதிவு செய்ய வேண்டும், கவலைக்கிடமான செய்தி. தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்வோம். காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு செயற்பாடுகளில் அரசாங்கம் தலையிடுவதில்லை, 16க்கும் அதிகமானோர் முறைப்பாடு, சட்டம் அதிபரின் உதவி தேவைப்பட்டால் அரசு உதவி பெற்றுக் கொடுக்கும் என அமைச்சர் பீரி சொல்லுகின்றார். எல்லோருக்கும் அது தெரிந்த விடயம், எல்லோருக்கும் அது தெரியும், யாருமே தலையிடுறது இல்லை என்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரன்பீம 5000 பேருக்கு காணி உறுதிகள் கையளிப்பு, மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் போது 4 பக்கமும் எதிர்க்கணைகள். ஸ்ரீமாவோன் ஆட்சி காலத்திலேயே இழந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்டன, ஜனாதிபதி தெரிவிப்பிருக்கின்ற செய்தி. அரசு அல்லாத அமைப்புகளின் செயற்பாடுகளால் அச்சுறுத்தல், பயங்கரவாத வழிந்த பிறகு இலங்கை அரசு கூடுதல் கவனம் என்கிற செய்தி இருக்கின்றது. நிபுணத்துவ குழுவுக்கு மேலும் 2 நியமனம், நாங்கள் சொன்ன 2 புகைப்படம். தூக்கு கைதிகளின் தண்டனையை குறைக்கும் சாத்தியம் குறித்து ஆராய்வு, விசேட குழு நியமனம் என்கிற செய்தி இருக்கிறது. இப்போது அதிகப்படியான குற்ற செயல்கள் இடம்பெறுகின்றன, அதற்கு தண்டனை அதிகரிக்கலாமா என்று சிவில் நிர்வாகம் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்போது தூக்கு தண்டனை குறைக்கும் சாத்தியம் குறித்து ஆராய்வு என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் நான் ஓரளவு நீதித்துறையை பார்க்கும் போது இந்த தூக்கு தண்டனை பற்றி எனக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு விடயம் தான் இருக்கிறது. ஆகவே பார்க்கலாம். கரிமலையூற்று பள்ளிவாசல் விவகாரம், கிழக்கு மாகாண தளபதிகளுடன் பேச்சு, விரைவில் தொழுகைகள் நடாத்த அனுமதி, உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தில் திருத்தங்கள், அரசியல் வெளிப்படைத்தன்மை உணர்த்தும் பாதுகாப்பு கருத்தர், அரசியல் வெளிப்படைத்தன்மையை உணர்த்தும் பாதுகாப்பு கருத்தரங்க தினகரன் ஒரு வெளிப்படையான ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை பதிவு செய்திருக்கிறது. மெட்ரோ நியூஸினுடைய செய்திகள், இந்தியாவுக்கு கடத்தப்பட இருந்த 11 கிலோ தங்க கட்டிகள் தலைமன்னாரில் சிக்கின, சப்ரகவு மாகாண சபை உறுப்பினர் சட்டவிரோத துப்பாக்கியுடன் கைது, ரயில் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட 2,15,700 ரூபாய் போலீசாரிடம் ஒப்படைத்த நபர் வாழ்த்துக்கள், 950 கிலோ எடை கொண்ட கொடிச்சுறா வாழைச்சேனை பிரதேசத்தின் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களால் 950 கிலோ கொண்ட எடை கொடிச்சுறா பிடிக்கப்பட்டது. இதே மாதிரியான ஒரு கொடிச்சுறா 1150 கிலோ ஒன்று யாழ்ப்பாணத்தில் பிடிக்கப்பட்டதும் உங்களுக்கு தெரியும். சுறாக்கள் விலையில் பிடிபடுகின்றன, ஆனால் ஆளை விழுங்கும் லஞ்சத்தை எடுத்து மக்களை விளங்கி கொண்டிருக்கும் எந்த சுறாக்களும் பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் நகர்ந்து சென்று கூறிக்கொண்டு இவை பத்திரிகை செய்திகளினுடைய சிந்தனையாக எங்களுக்கு தந்திருக்கிறது. போற போக்கில் இப்படி நிகழ்ச்சிகள் செய்துவிட்டு நாங்கள் 2 பேரும் துறவியாக போகிறோமோ தெரியவில்லை. நன்றி ராசூல். நன்றி கஜம். தொடர்ந்து மண் வாசனை காலை குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம். அதைத் தொடர்ந்து சிறப்பு நேர்காணலோடும் நீங்கள் இணைந்திருக்கலாம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் கேன்வியன் போடு கஜமோகன். வணக்கம் நேர்களே.